7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் வருவாய்த்துறையினர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் 3 ஆண்டுகளாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளில் முன்வைக்கப்பட்டது. அப்போது அரசுக்கு எதிராக வருவாய்த்துறை அலுவலர்கள் கோஷமிட்டனர். பணிச்சூழலை கருத்தில் கொண்டு 64 அலுவலக உதவியாளர் காலி பணியிடம் நிரப்பட வேண்டும். அழைக்கப்பட்ட பணியிடங்களை 97 பணியிடங்களை உங்களுடன் முகாம்களின் எண்ணிக்கையை குறைத்திட வேண்டும். நிதி வழங்கு இதேபோல சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களின் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தால் அரசின் சேவைகளை பெற பொதுமக்கள் அவதியடைந்தனர். வருவாய்த்துறை அலுவலரின் நியாயமான 7 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளோடு 2 கட்ட போராட்டத்தை அறிவித்து இந்த 2ஆம் கட்ட போராட்டமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வருவாய்த்துறையிலும் பங்கேற்கக்கூடிய 48 மணி நேர தொடர் வேலை நிறுத்தத்தை இன்று தொடங்கியிருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று 3/9/2022 காலை தமிழகம் முழுவதும் கூடிய 38 மாவட்ட தலைநகரங்களிலும் எழுச்சிமிகு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிவகங்கை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறையைச் சேர்ந்த ஏராளமானோர் போராட்டத்தில் பங்கேற்றதால் அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை வாரத்திற்கு 2 முறை மட்டுமே நடத்த வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துதல் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.